இவங்க இஷ்டத்துக்கு நம்மளை கூப்பிடுவானுங்க. இவங்க கூப்பிடும்போதுலாம் நம்ம வரணுமா? நம்ம என்ன வித்தியாவா இருக்கோம்? ஆமா, உன் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. நீங்க கேட்கவே இல்லையே. ஏன் கேட்டாதான் சொல்லுவியா? இப்ப கேக்குறேன், சொல்லு. கேளுங்க, சொல்றேன். மேடம் தூக்க மாட்டாங்க. லக்ஷயா பாய், ஷூட் போயிட்டு வரோம். பாய் பாய். எங்க போறீங்க? வெல்கம் டு வீடியோ டுடே. வெல்கம் டு டேஸ்டி வித் கிருத்திகா தான் எல்லாரும் சொல்லுவோம். வீடியோ டுடேன்னு சொல்கிறோம். நாங்கள் வந்து இப்போ மதுரைக்கு ஷூட்டுக்கு போகிறோம், டேஸ்டி ஷூட்டுக்கு. ஸோ எப்படி நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம், ஒரு ஷூட்டுக்கு எப்படி கிளம்பி போகிறோம், எல்லா பொருள்லாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், யார் யாரெல்லாம் போகிறோம், க்ரூ, அப்புறம் எங்களோட ஜேர்னி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போடலாம். இன்னிலேருந்து இந்த வீடியோவை போடலாம், சின்ன சின்ன வீடியோவாக மேக்கிங் ஆஃப் டேஸ்டின்னு போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து யோகேஷ், அப்புறம் சஞ்சய், சரி என்னைக்காவது ஒரு நாள் தான் வருவார். ஒரு பெரிய கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறாரு. அவர் கூட மதுரை போகிறதுனால மதுரையில் நாங்கள் ஷூட் முடிச்சுட்டு அப்படியே ராஜபாளையம் போயிட்டு அங்கே 2 ஹோட்டல் ஷூட் பண்ணுறோம். பார்ப்போம் எப்படி பிளான். இப்போ கிருத்திகா வந்து பிள்ளைங்களை வந்து ஸ்கூலில் விட போயிருக்கா. வாங்க அப்படியே ஷூட்டில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ட்ராவலில். அதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோ டுடே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா டேஸ்டி வித் மீ கிருத்திகா சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறது இல்லை. கண்டென்ட்டில் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கிறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு மறந்துடுறாங்க. ஸோ நாங்கள் எங்கள் சேனல் இப்போ தான் இது புதுசாக வருது அப்படிங்கிறதுனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டேஸ்டி வித் கிருத்திகா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. கண்ணு மையே போல. வீடியோ டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் ரிங் பண்ணிடுங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வீடியோ டுடே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நாங்க வந்து டேஸ்டி வித் கிருத்திகாக்காக யூடியூப் சேனலுக்காக ஷூட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்க போயிட்டு இருக்கோம்னா, மதுரையில ஒரு 2 ஷூட் இருக்கு, அப்புறம் ராஜபாளையம்ல ஒரு ஷூட் இருக்கு, அப்புறம் சிவகாசியில ஒரு ஷூட் இருக்கு, திரும்பி வரும்போது மதுரையில ஒரு ஷூட் இருக்கு. இப்படியே ஊர் சுத்தி சுத்தி சாப்பிடறதே ஒரு பொழப்பா செஞ்சுன்னு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அதையும் வீடியோ எடுக்கலாம்னு ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஒருத்தன் இப்பதான் 2 பேரையும் ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு கிளம்புறோம். அப்படியே ஆன் த வே டு ஷூட். பிரேம் எங்கள் டீமில் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. இவர் தான் எங்களோட ஆஸ்தான கேமராமேன். டேஸ்டியில் வந்துட்டு நல்ல ஷாட்லாம் நான் எடுத்தது, மித்த கொஞ்சம் ஓரளவு இருக்கிற ஷாட்லாம் மிஸ்டர் பிரேம் பண்ணது. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? பிரேம் வந்து ஒரு நல்ல எடிட்டர், நல்ல ஃபோட்டோகிராஃபர், அப்புறம் நல்ல ஆர்கனைசர். ஆமா, என்ன அவனுக்கு பொண்ணு கிடைக்கல, அது ஒண்ணுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதனால சீக்கிரமே அவனுக்கு பொண்ணு கிடைக்கணும். அவனும் பார்த்தான், பொண்ணுங்களும் பார்த்தாங்க. பட் என்ன எல்லாருக்கும் பொண்ணுங்களுக்கு கொடுத்து வைக்கல அவன் கிடைக்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இப்போ வந்து நாங்க 3 பேர் தான் தண்டமா உட்காந்துட்டு வர போறோம். சும்மா தெரியுதா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? தண்டமானலாம் இல்லை, இந்த அவங்களுக்கு வீடியோ இந்த மாதிரிலாம் எடுத்து கொடுக்குறோம் இல்லையா, நீங்க பாக்குறதுக்காக. ஸோ இந்த வ்ளாகை வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்றோம். மணி வந்து 9 ஆகுது. ஸோ நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது, காலைல சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு தட்டுக்கடையா பார்த்துட்டு இருக்கோம். சென்னை வந்து ரொம்ப டிராஃபிக்குங்க. காலையில வந்து பீக் அவர். இது வந்து ஆக்சுவலா நாங்க 5 மணிக்கு கிளம்பலான்னு தான் பிளானு. ஒரு நாள் கூட சொன்ன நேரத்துக்கு வீட்டை விட்டு கிளம்பினதில்ல. இதெல்லாம் ஒரு டீம். வெக்கமா இல்ல? ஏன் வெக்க பண்ண? இந்த காலத்து இளைஞ பூரா வெக்கம், மானம், சூடு சொன்னேன் பேங்க்ல பிக்சர் பாத்துல போட்டு வச்சிருக்காங்க. இதே டைம் லைன் ஸ்டுடியோஸ்ல ஏதாவது வெட்டிங் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே மண்டபத்துல யாரும் வர்றதுக்கு முன்னாடி நாங்க போய் உட்காந்துட்டு இருப்போம். மட்டும் எங்களுக்குலாம் அல்வா சாப்பிடுற மாதிரி. டேக் இட் ஃபார் கிராண்டட். மேம், நாங்க எல்லாரும் 7 மணிக்கு ரெடி ஆயிட்டோம். பிக்சர் வேற ராஸ்கல்ஸ். நீங்க ஃபோன் பண்ண உடனே நான் வந்து கீழே நின்னுட்டேன். 5:30 மணில இருந்து எழுப்பின்னு இருக்கிறேன் எல்லாரையும். நான் எனக்கு தெரியும், நேத்தே தெரியும். 6 மணிக்கு காரை எடுத்துறோம்னு சொல்லும் போதே சொல்லிட்டேன் நான். நம்ம கிளம்ப போறோம். ஐ நோ. காலையில 6 மணிக்கு, இப்ப சாயங்காலம் 6 மணிடா. இப்படியேதான் சண்டை போட்டுக்கிட்டே மதுரை வரைக்கும் போவோம். நாங்க அதாவது நாங்க போடுற சண்டை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டு இந்த நேரத்துல உன் காது கிழிஞ்சிருந்தா அது என்னமோ உண்மைதான். ஏன்னா நாங்க நிறைய ஃபுட் வீடியோஸ் ஷூட் பண்ணிட்டு டேஸ்டி வித் கிருத்திகால போஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க கிருத்திகாவுக்கு. ரொம்ப குழந்தைங்க ஃபாலோவர்ஸ் அதிகம், ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகம், ஒரு சில நெகட்டிவ் ஃபாலோவர்ஸ்.
அவங்கெல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க யாருக்கும் வந்து கிருத்திகாவை பற்றி தெரியல. ஏன்னா ஒரு போல்டான கேர்ள் கிருத்திகா. நான் ஒரு 12 வருஷமா கிருத்திகாவை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு ஃப்ரெண்டா, அப்புறம் ஒரு நல்ல ஒய்ஃபா, அப்புறம் நல்ல மதரா. வீட்டுல போயிடும். ஆமா, இதெல்லாம் எடிட்ல இருக்கும். எடிட்ல தூக்க மாட்டேன், நான் வச்சிருப்பேன். உண்மைக்குமே சொல்றதுக்கு வந்து ரொம்ப பெருமைப்படணும். ரொம்ப பெருமையா இருக்கு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் லைஃப்ல வந்துட்டு வேற மாதிரி மாறிச்சு. கிருத்திகா இது வந்து ஜால்ரா கிடையாது, சொல்லணும்னு சொல்லல, இது சீரியஸா சொல்றேன். அதனால நீ இது வந்து சீரியஸா நோட் பண்ணிக்கோ. நீ பாக்கும்போது நீ ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். யாரு இங்க உட்கார்ந்து இருக்கேன், நான் என்ன ஃபீல் பண்ண போறேன்? அதுதான் நிஜம், அதுதான் ஃபேக்ட். ஆமா, அதானே உண்மை. ஆக்சுவலா லைஃப் வந்து எப்படி வருதோ அதை அப்படியே நம்ம ஏத்துக்கணும், அவ்வளவுதான். அதை வந்து சொல்றதுல வந்துட்டு ஈகோவே இருக்கக்கூடாது. சொல்ல வருவத நோக்கம் என்னன்னா, இப்போ எனக்கு, அதாவது எனக்கு மட்டும் தான் கல்யாணம் ஆயிருக்காது. அதாவது எங்களுக்கு மட்டும் தான் கல்யாணம் ஆயிருக்கு. இதுல 3 பேச்சுலர்ஸ் இருக்கானுங்க. அதாவது சஞ்சய் இருக்காரு, பிரேம் இருக்கிறாரு, யோகேஷ் இருக்கிறாரு. எங்களுக்கெல்லாம் வந்து 23 வயசு தான். அவர் வயசு என்னன்னு எனக்கு தெரியல. பிரேமோட வயசா? சரி, சொல்ல வரதின் நோக்கம் என்னன்னா, பொண்டாட்டி சொல் பேச்சு கேட்டு நடந்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறலாம். ஓகே, இதுதான் சொல்ல வருது. அதுக்காக எல்லா டைமும் பொண்டாட்டி பேச்ச கேட்கணும்ங்கிறது இல்ல. அவங்க தப்பு இல்ல, ஈக்குவல். ஆமா, எல்லாரோட ஐடியாஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா எல்லாருக்கும் ஈக்குவலா மரியாதை கொடுத்து ரெஸ்பெக்ட் கொடுத்து பொண்டாட்டி பேச்சு கேட்கணும்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பார்த்தேன். ஈகோ இல்லாம வாழணும். மெயினா என்னன்னா ஈகோ இருக்க கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ பெருசு நான் பெருசு, நீ அப்பா அப்படி நான் அப்பா அப்படி அப்படிங்கிற அந்த ஈகோ இல்லாம இருந்தா நிறைய வாட்டி சொல்லுவேன் போகும். ஆமா, நான் எனக்கு ஈகோ ஜாஸ்தி. எனக்கு ஈகோ தெரியல. பொண்டாட்டியோட பேச்சு கேட்கணும்னா முதல்ல பொண்டாட்டி வேணும். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறான். அதாவது நான் பொண்டாட்டியோட பேச்ச கேட்கலன்னு சொல்லலடா. நான் என்ன சொன்னேன்னா, இதுல இருந்து நீங்க சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்களா, அதுக்கு சொல்றேன். 2 பேருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் லைஃப்ல கொடுத்தீங்க அப்படின்னா லைஃப் வந்து சூப்பரா போகும். இல்ல நான் செய்யறது, நான் நினைச்சது மட்டும் தான் சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப அந்த சைட்ல இருந்து ஃபுல் சப்போர்ட் வராது. அதுதான் சொல்லலாம். ஓகே, புரிஞ்சுச்சே. நம்ம இப்ப கோயிலுக்கு போறோம். அருஞ்சி கோயிலுக்கு போயிட்டு இப்போ எவ்ரி டைம், அதாவது நாங்க சென்னையை விட்டு வெளியில போறோம் அப்படின்னா ராணியம்மன் கோயில்ல வந்து சாமி கும்பிட்டு தான் போவோம். ஒரு காவல் தெய்வம். நீங்களும் நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்க ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி இந்த ராணியம்மன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு தான் போவீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. வேற இன்ட்ரெஸ்டிங்கா எதை பத்தி பேசலாம் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணுங்க. சும்மா அதாவது இது வந்து இன்ஃபர்மேஷனா இருக்காது, பட் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சேனல் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். சாமி கும்பிட்டு வரேன். போலாமா? ஸோ நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சிம்பிளா. கிருத்திகா வந்து தட்டுக்கடையிலலாம் அதிகமாக சாப்பிட மாட்டா. நாங்களாம் தட்டுக்கடையில் தான் அதிகமாக சாப்பிடுவோம். நம்மளாம் தட்டுக்கடைக்கு தான் போகிறோம். அவங்களும் தட்டுக்கடையில் தான் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு ஏதோ ஃப்ரெஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணுன்ட்டு வெட்டியில் ட்ரை பண்ண போகிறேன். கொஞ்சம் சீக்கிரம் ஆர்டர் பண்ணிட்டு நான் போய் அப்படி சாப்பிடட்டுமா? நீ காரில் இருக்கியா? அப்புறம் இந்த வீடியோ பார்க்கும்போது கேட்பீங்க, என்ன மேடம் வந்து அங்கே மட்டும்தான் சாப்பிடுவாங்களா, லோக்கல் ஃபுட்லாம் சாப்பிட மாட்டாங்களா, ரிவ்யூக்கு மட்டும் லோக்கல் ஃபுட் சாப்பிட்றாங்க. அதாவது அது வந்து அவங்க விருப்பம். அவளுக்கு இன்னைக்கு வந்து மெக்டியில் சாப்பிடணும்னு தோணுது, அதனால் அவள் அங்கே சாப்பிட்றா. எங்களுக்கெல்லாம் தட்டுக்கடையில் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசை, அதனால் நாங்கள் போய் தட்டுக்கடையில் சாப்பிட்றோம். 15 minutes later. ஓகே, எவ்வளோடா சாப்பிட்டோம்? 149. ஓகே. ஸோ நாங்கள் ஒரு தட்டுக்கடையில் வந்து 149 ரூபாய்க்கு ஓரளவு திருப்தியாக சாப்பிட்டுட்டோம். டேஸ்ட்டு கொஞ்சம் சுமார் தான், நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் காரை நிப்பாட்டி சாப்பிட்டாங்க. ரோட்டு கடை பொறுத்தவரைக்கு நம்ம எப்படி சூஸ் பண்ணுவோன்னா, நம்ம ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது ஒரு கடையில் கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கடையில் நின்று சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். நாங்கள் இந்த பாரத் பெட்ரோலியம் காணின உடனே இந்த கடையில் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தோடனே சரி இங்கே சாப்பாடு நல்லா இருக்கும்
அது இல்லாமல் மெக்டி இருந்துச்சா, கிருத்திகாவுக்கும் சாப்பாடு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கடையை சூஸ் பண்ணோம். அவரோட கடை இருக்கிற லொக்கேஷன் அவருக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அவரால் என்ன பண்ண முடியுமோ நல்ல ஃபுட்டை வந்து கொடுக்குறாரு. பிரேம், சாப்பாடு எப்படிடா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இப்போ அகைன் நாங்கள் இங்கே கட் பண்ணோன்னா நாங்கள் ஒரு 5-6 மணி நேரத்தில் வந்து மதுரை போனோம். ஸோ மத்தியானம் ஷூட்டாக பிளான் பண்ணியிருக்கோம். ஹாட் சாக்லேட்னா போன்விட்டா வாசனை வருது, ஆனால் வெறும் தண்ணி தான் இருக்குது, உள்ள க்ரீம் பவுடரே இல்லை. தெரியுமா? தெரிஞ்சா நான் பாக்குறதுக்கு தாண்டா ஊத்துக்குழி வெண்ண மாதிரி மொழு 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 மொழுன்னு இருப்பேன். ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா. இதான் ரியல் ஃபேஸ் ஆஃப் கிருத்திகா. சக்கரை கம்மியா இருக்கு, பட் நல்லா இருக்கு. சூடு கம்மி, சுகர் ஓகே. இல்ல சுகர் கம்மி, சூடு ஓகே. சுட சுட சோறு சாப்பிட்டுட்டு இந்த சுட சுட இந்த இது வெண்ணி குடிக்கிற மாதிரி நல்லா இதமா இருக்கு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ரிவ்யூ போட்டா அந்த இடத்துக்கு நம்ம போய் இவங்க சொல்லிட்டாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறத தாண்டி நாங்க இன்னைக்கு ட்ரை பண்றோம். இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருக்கு. இதே சாப்பாடு ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் இப்படி இருக்குமா அப்படிங்கறத வந்துட்டு ஹோட்டல்காரங்க தான் நம்ம கேட்கணும். இப்ப இல்லையா? எவ்வளவு பெரிய பர்கர் பாருங்க. சாப்பிட்டுட்டு ஒரு கடி கடிச்சிட்டு அதை ஒரு ஸ்டோரியா போட்டோ எடுத்துட்டு அதை போஸ்டா போட்டுருவாங்க. லைட் ஆப்போசிட்ல கீழே இறக்கிட்டாமோ பாத்தீங்களா? இந்த போட்டோகிராஃபி டிப்ஸ் எல்லாம் நான் தான் சொல்லி கொடுப்பேன். பிரேமோட நியூ ஹேர் ஸ்டைல் வந்து இதுதான். அதுவே குருவி கொடுக்கும். நல்லா இல்லைங்க, நல்லாவே இல்லை. இதுல வேற இந்த முடிய பார்த்துட்டு ஒருத்தர் ஒரு ராஜகிருஷ்ண பவீரன் வேற சொல்றாங்க. ஆமா, நாங்க மலேசியா போகும்போது இந்த ஹேர் ஸ்டைலை பார்த்துட்டு தேவண்ணா வந்து யாஸ்னு பிரேம சொன்னாங்க. அதுதான் எங்களால பொறுத்துக்கவே முடியல. அது தலைமையில கீரி புள்ள படுத்திருக்குது. இப்படிதான் கிருத்திகா வந்து சாப்பிட்டுக்கிட்டே அவளோட வேலை என்னன்னா எப்பயுமே சோஷியல் மீடியால என்கேஜா இருக்கிறதுக்கு. என்கேஜா ஏன் இருக்கணும் அப்படின்னா அப்படின்னா டிராஃபிக் கிரியேட் ஆகும் ப்ரொஃபைல்ல. ஸோ நிறைய பேருக்கு அது தெரிய வரும். சாப்பிட்றது கூட சரியா சாப்பிட மாட்டான். ஆனா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா இந்த பிள்ளை என்ன நல்லா சாப்பிடுது, ஓசியில சாப்பிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அதுதான் அவளோட வேலை அப்படிங்கிறது வந்து யாருமே கொஞ்சம் கொஞ்சமா போக புரிஞ்சுக்குவாங்க. சென்னையில எடுக்க ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் நாங்க எடுக்கவே இல்லை. ஏன்? வேலையோட டேஸ்டில முழுகிட்டோம் வேலையில. ஆமா, இப்போ திருப்பி நாங்க சென்னை வந்தோன்னா வீடியோ டுடே எங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓரளவு ட்ரை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வீடியோ டுடே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் ஃபர்தராக இதுலேயும் நிறையா வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு ட்ராவலுக்கு நாங்கள் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணுறோம், எங்கள் ட்ராவலில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோவாக, ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக, டைம் பாஸ் வீடியோவாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோமே. இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிட்டா மறக்காமல் எங்களோட சேனல் வீடியோ டுடேவை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது.